கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மருந்து பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஒரு 4 பத்த சுக்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா நசுக்கிக்கலாம். நசுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிண்ணம் வரும். இதை நல்லா வெறும் வாணலியில் போட்டு நல்லா வதக்கி அதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு நல்லா அதையும் வதக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம வெறும் வாணலியில் தான் வதக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை தூள் தூளாக நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணால் சீக்கிரம் பொரிஞ்சிரும். பொரித்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம், நம்ம 1/4 கப் அளவு போட்ட சுக்குக்கு 1/2 கப்பு இல்லை 3/4 கப் அளவுக்கு நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே அளவில் வந்துட்டு ஜீரகம், இதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் வெல்லம் கலந்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா கருப்பட்டி தான் மேக்ஸிமம் போடுவாங்க. என்கிட்ட கருப்பட்டி இல்லை, அதனால நான் வெல்லம், உருண்டை வெல்லம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 3/4 கப்பு வெல்லம் போட்டு அதை நம்ம சேர்த்து ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டால் மருந்து பொடி ரெடி.